எதிர்காலத்தை அப்படியே சொல்ற அளவுக்கு எந்த ஜோதிடரும் கடவுள் கிடையாது. அவ்வளவுதான், வாஸ் அவுட். அரசியல் வாழ்க்கையில இருந்து விலகிதான் ஆகணும். அப்படி ஒன்றும் பெருசா ஜொலிக்க முடியாது. அவர் ஸ்டாலினுக்கு வந்து அஷ்டம சனி பெய்கிட்டு இருக்குது. இது வெற்றிக்கு மிக அருகிலோ இல்லை வெற்றி பெறவோ அதிகமான வாய்ப்பு உள்ளதா? அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இந்த 2026 தேர்தல் வந்து நல்லபடியாக முடிஞ்சது. கிட்டத்தட்ட 84% 86% நினைக்கிறேன் வாக்குப்பதிவு போன வருஷத்தோட அதிகமாகவே வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டோம். இப்போ என்ன ஆட்சி மாற்றம் எது நடக்குமா இல்லை நடக்காதா அப்படிங்கிறத ஜோதிட முறையில் சொல்ல முடியுமா, அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக சொல்ல போனால் வந்து ஒரு 3 கட்சிகள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுது. டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிகே இப்போ புதுசாக வந்து வந்திருக்காங்க விஜயுடைய கட்சி. அது வந்து எதிர்பார்ப்புக்கு உள்ளாகுது. இப்போ இதில் எது ஜெயிக்க முடியுமான்னு அது உங்களுடைய கட்சி தலைவர்களுடைய ஜாதகத்தை ஓரளவு அனலைஸ் பண்ணி அதில் என்னென்ன கேண்டிடேட் போட்டியிடுறாங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு தான் வந்து நம்ம வந்து முழுமையாக வந்து பார்க்க முடியும். இருந்தாலும் ஓரளவு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். நான் ஏற்கனவே வந்து 2026 விஜய் சிஎம் ஆவாரா அப்படின்னு வந்து ஒரு வீடியோவை விஜயுடைய ஜாதகத்தை டவுட்டு பட்டு நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். விஜயுடைய ஜாதகம் ஏன் வந்து சிம்ம லக்னமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வச்சு நான் வந்து போட்டிருக்கேன். அந்த டவுட்டு வந்து எப்போ உங்களுக்கு வந்து ஊர்ஜிதம் ஆகும்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் போட்ட அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக மக்களால் விரும்பி பார்க்கப்படும். ஏன்னா கடக லக்னமாக அவர் இருக்கும் பொழுது வாய்ப்புகளே இல்லாத அமைப்பில் இருந்த அவர் ஒரு 20 நிமிடங்கள் கழித்து சிம்ம லக்னமாக இருக்கும் பொழுது வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக வந்து நான் அந்த வீடியோவில் வந்து தசாபுத்தி அமைப்புகள் அந்த கிரகங்களுடைய கடக லக்னமாக இருந்தால் 1, 2 அந்த ஆதிபத்தியம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம லக்னமாக இருந்தால் அந்த ஆதிபத்தியங்கள் இதை வந்து மேட்ச் பண்ணி நான் வந்து பலன் சொல்லியிருந்திருப்பேன். அதை நீங்கள் வந்து போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து அவருடைய ஜாதகத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவருங்க கிட்டத்தட்ட 51 வயசு ஆகுது. 51 வயசுக்கு முன்னாடி 51 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 20 நிமிஷங்கிறது பெரிய அளவுக்கு அந்த டைம் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பெருசாக வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 20 நிமிஷம் கழிச்சு அவர் பிறக்கவே இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? இருக்கலாம் இல்லை, வாய்ப்பு இருக்குது இல்லை. அதனால நம்ம அதை டவுட் பட்டு தான் ஆகணும். நான் மெயினாக டவுட் பட்டதுக்கான காரணமே அந்த 8-12ஆம் இடங்கள் சுபத்துவம் தான். கடகலக்னமாக இருந்தால் 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் அந்த தசைகள் நடப்பில் இருந்தும் அவரால் வெளிநாட்டுக்கு போக முடியலை. எல்லாரும் போயிருவாங்களா? போக மாட்டாங்க. ஆனால் உள்ளூருக்குள்ளே பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணி ஜொலிக்க விடாமல் அந்த 8-12ஆம் இடம் சுபத்துவம் கெடுக்கும். வெளிநாட்டில் போய் தான் பிழைக்க வைக்கும். ஆனால் ஒரு பேரும் புகழும் எல்லாமே அடைஞ்சிட்டார, உள்ளூர்லேயே அவர் பிறந்த ஊர்லேயே அடைஞ்சிட்டார. அப்போ வந்து அதில் டவுட்டு நம்ம பட்டு தானே ஆகணும். ஏன்னா குருஜி வந்து சொல்லுவாங்க மாறாத விதி, என்னுடைய மாறாத விதின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம டவுட்டு பட்டு தான் ஆகணும். அந்த லக்னம் ஓரளவு மேட்ச் பண்ணி தான் வந்து நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ வந்து நம்மளுடைய முதல்வர், இப்போ உள்ள முதல்வர் டிஎம்கே கட்சி தலைவர் வந்து ஸ்டாலினுக்கு வந்து அவர் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர், சிம்ம ராசி. அவருக்கு வந்து இப்போ அஷ்டம சனி பெய்கிட்டு இருக்குது. அவருக்கு வந்து அஷ்டம சனி போகிறது ஒரு நெகட்டிவ் தாங்க. அதே நேரத்தில் விதி விலக்கு இருக்குது. என்ன விதி விலக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவர், பௌர்ணமிக்கு பக்கத்தில் மாசி மகத்துக்கு அடுத்தது பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அமைப்பில் வந்து இந்த கோச்சார ரீதியான அந்த அஷ்டம சனி தாக்குதல் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது, மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்காது, மன உளைச்சல்களை கொடுக்கும். பதவியில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க, நம்ம கணிக்க முடியாது பார்த்தீங்களா. அவங்களுக்கு உள்ள என்ன உள்கட்சி பூசல் இருக்கோ, அவங்களுக்கு என்ன டார்ச்சர் இருக்கோ, உடல் ரீதியான என்ன டார்ச்சர் இருக்கோ, மன ரீதியான என்ன டார்ச்சர் இருக்கோ, இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு சொல்லிடலாமான்னா சொல்ல முடியாது. எடப்பாடி ஐயா அவர்களும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து கிட்டத்தட்ட பௌர்ணமி பக்கத்தில் பிறந்த ஜாதகம் தான். அவர் கன்னிராசி. அவருக்கும் வந்து அடுத்து ஒரு 2 வருஷத்தில் வந்து அவருக்கு அஷ்டம சனி தொடங்குது. தளபதி விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து கடகராசியில் பிறந்தவர், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவருக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. ஸ்டாலின் வந்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர், இவர் வந்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருக்கு வந்து முடிஞ்சிடுச்சு, அஷ்டம சனி முழுசாக விலகிடுச்சு. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடிக்கு வந்து அவங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து யார் வின் பண்ணுவா, யார் வின் பண்ண மாட்டா அப்படிங்கிறதையும் தாண்டி விஜய் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. விஜய் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட மாட்டாராங்கிறது அந்த ஓட்டு சதவீதத்தை வச்சே நம்மளால் உணர முடியுது. நான் வந்து 1 மாதத்துக்கு முன்பாகவே விஜய் வந்து 1 மாதத்துக்கு முன்பாகவே அவர் ஏன் சிம்ம லக்னமாக இருக்கக்கூடாதுங்கிறத அவருடைய ஆதரவு அலைகளை வச்சு நான் கண்டுபிடிச்சி சொன்னேங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் ரீசன் கிடையாது. இப்பவும் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புங்கிற பேரில் நிறைய பேர் வந்து விஜய்க்கு வந்து 0, 1 அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க.
ஆளும் கட்சியான டிஎம்கேக்கு வந்து 180 இடங்கள்ல வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க. நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது, எதிர்காலத்தை அப்படியே சொல்ற அளவுக்கு எந்த ஜோதிடரும் கடவுள் கிடையாது. ஒரு கணிப்பு தான், ஒரு கெஸ்ஸிங் தான் அவங்களுடைய புதனுடைய சுபத்துவத்தின் அளவின் காரணமாக. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வின் பண்ணுவாங்களா? 180 இடம் சொல்கிறாங்க, வின் பண்ணட்டும். விஜய் வந்து இவங்க சொன்ன மாதிரி டெபாசிட்டே இழந்துட்டாரு, ஒரு இடத்துலேயே வின் பண்ணலை, குறைந்த சதவீதம் ஒரு 3%, 4% வாங்கியிருக்காரு. அப்படின்னா அவர் அடுத்தடுத்து போட்டி விடுவாரானா போட்டியிட முடியாதுங்க. அவ்வளோதான், வாஸ் அவுட்டு. அரசியல் வாழ்க்கையிலேருந்து விலகி தான் ஆகணும். அப்படி ஒன்றும் பெருசாக ஜொலிக்க முடியாது. அவர் கடக லக்னம் உறுதியாயிரும், அவருடைய கடக லக்னம் உறுதியாயிரும். ஆனால் நடப்பு இங்கே நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா அப்படிங்கிற மாதிரி தெரியலை. ஒரு சாமானியனாக கூட ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20% மேலாக வெற்றிக்கு மிக அருகில் இல்லை வெற்றியை தொடக்கூடிய அளவுக்கு அவர் வந்து இருக்கிறாரு. 20% மேலாக அவருக்கு கிடைக்குங்கிறத நான் 1 மாதத்துக்கு முன்பாகவே கணிச்சிருந்தேன். இப்போ அவருக்கு நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது வெற்றிக்கு மிக அருகிலோ இல்லை வெற்றி பெறவோ அதிகமான வாய்ப்பு உள்ளதாக அவருடைய ஜாதகம் வந்து இருக்குது. அது நடக்கும் பொழுது நாம் போட்ட அந்த 2026 விஜய் சிஎம் ஆவாரா அப்படிங்கிறதுக்கு அந்த இது வந்து ஒரு நல்ல பதிலாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த மெயினான விஷயம் நான் எதை வச்சு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னமாக இருந்தால்தான் அவருக்கு 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவம் இருக்காது, பிறந்த ஊர்லேயே ஜொலிக்கிற அமைப்புகள் இருக்கும். அந்த 10ஆம் அதிபதியுடைய வலு, கடக லக்னமாக இருந்தால் செவ்வாய் நீச்சம், அதுக்கப்புறம் தான் நீச்ச பங்கம். ஆனால் சிம்ம லக்னமாக இருந்தால் 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்காந்துருப்பாரு, 10ஆம் இடம் வலுத்திருக்கும். அதுக்கப்புறம் 3, 11 இது போன்ற ஸ்தானங்கள் வலுவோடு இருக்கும், நல்லா இருக்கும். 3ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய அந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு மறைந்து மாரகஸ்தானமாகவும் வர்றதுனால 3ஆம் இடத்துக்கு மறைஞ்சு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் 3ஆம் அதிபதி ஆட்சி அப்படிங்கிறதுல அந்த வெற்றி ஸ்தானங்கள் வலுவோடு இருக்கிறதுனாலையும் 11ஆம் இடம் 11ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறதுனாலையும் லக்னம் லக்னாதிபதி வலு, அதுக்கப்புறம் சிம்ம வீடு சூரியன், இந்த வலுவெல்லாம் மேட்ச் பண்ணி சுக்கிர தசை, அதாவது 10ஆம் அதிபதி தசை நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் 3, 7, 11 அதை தொடர்பு கொண்ட அந்த குருவுடைய இது வந்து நடந்துட்டு இருக்குது. குரு வந்து நடந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து 11ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றாரு, 3ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றாரு. சிம்ம லக்னமாக இருந்தால் 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 7ஆம் இடம், சமுதாய தொடர்பை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு, 5ஆம் அதிபதியாகவும் செயல்படக்கூடியவர். இதெல்லாம் நான் மேட்ச் பண்ணி தான் வந்து அந்த வீடியோவில் வந்து நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதனால இவர் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே நேரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் கடக லக்னமாக இருந்தால் அவர் பாக்யாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய அந்த குருவுடைய புத்தி தான் நடந்துட்டு இருக்குது. இன்னும் பர்டிகுலராக சொல்ல போனால் குருவுடைய அந்தாரம் கூட வந்து நடந்துகிட்டு இருக்கும் நினைக்கிறேன். அந்த எலெக்ஷன் டேட்டு முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் அந்த அந்தாரம் வேலைக்கு அடுத்து சனி வரும். கடக லக்னமாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமாக இருந்தாலும் கெடுதல் செய்யக்கூடிய அப்படிங்கிற அமைப்பில் சனி அப்பந்தான் வருவார். எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு ஒரு 4 நாள் கழிச்சு தான் வந்து மாறும், அந்த அந்தாரம் கூட மாறும். அந்தாரம் பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தணும்னா தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் கட்டுப்பட்டு தான் ஏற்படுத்த முடியும். இருந்தாலும் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் அந்த சனியுடைய அந்தாரம் வருதுங்கிறதையும் நம்ம மேட்ச் பண்ணணும். அதே நேரத்தில் நான் வந்து சொன்னதுக்கான மெயினான ரீசன், கடக லக்னமாக இருந்தால் பாக்யாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய அந்த குருவுடைய புத்தி 6ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்துல உட்காந்துருப்பாரு, பாக்யஸ்தானத்துக்கு 12ல் மறைவார். அப்போ 6ஆம் அதிபதியாக தான் செயல்பட போறாரு, 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ நல்ல பலன்கள் நடக்குமா? நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்காது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி. ஆனால் சிம்ம லக்னமாக இருந்தால்தான் அவர் 5ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர், 8ஆம் இடத்துக்கு 12ல் மறைந்து 7ஆம் இடத்துல அமர்ந்து 5ஆம் அதிபதியாக செயல்படக்கூடியவர் 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் வெற்றி ஸ்தானத்தை தொடர்பு கொள்றாருங்கிறத வச்சு நான் ஒரு பலன் அந்த வீடியோவில் மேட்ச் பண்ணி நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை வந்து நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிட முடியும்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் தான் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். ஒன்று வின் பண்ணலாம், இல்லை வின் பண்ணுறதுக்கு அருகாமையில் செல்லலாம் அப்படிங்கிறது தான். இல்லை அவர் செல்லலைங்க, அவர் செல்லலை. இப்போ வந்து எல்லாரும் கருத்து கணிப்பு விடுறாங்களா, ஆளுங்கட்சி தான் 180 பிடிக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரியே அவங்க 180 பிடிச்சிட்டாங்க. விஜய் வந்து பெருசாக எந்த இதுலேயும் வந்து ஜோபிக்கலை, ஒரு 5% உள்ளதான் வாக்கு வந்து வந்திருக்குது. சேர்ன கூட்டம்லாம் வாக்காக மாறலை. அவர் வந்து அரசியலில் வந்து பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் கடக லக்னம் தான். மேற்கொண்டு அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமானம் தான், பெருசாலாம் முன்னேற முடியாது. இந்த எலெக்ஷனை விட்டுட்டாருன்னா பெரிய முன்னேற்றங்கள் வந்து அவருடைய கட்சி வந்து சந்திக்காது. அவரும் வந்து அதில் இருந்து விலகிடுவார். கடக லக்னம் கன்ஃபார்ம் ஆயிரும், பெரிய முன்னேற்றம் இருக்காது. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறது அந்த மக்கள் அலை, செல்வாக்கு எல்லாத்தையும் நம்ம கண்கூடா பார்க்கும் பொழுது என்னுடைய கெஸ்ஸிங், என்னுடைய கணிப்பு அவர் சிம்ம லக்னமாக இருக்கலாம், 20 நிமிடம் கழித்து பிறந்திருக்கலாம்,
அதோடைய ரிசல்ட் என்னங்கிறது இந்த தேர்தல் வந்து காட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். ஓம் நமச்சிவாயா.